அதிலே பாய் சொல்லு, அண்ணாக்கு பாய் சொல்லு. இங்கே தான் இருப்பான் அண்ணா. லாரி 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 லோரி லோரி லாரி டேங்கர் லாரி சொல்லு. பஸ்ஸுக்கு டாட்டா சொல்லு. கை காட்டுறாங்க. பஸ்ஸு கை காட்டி நிறுத்து. பஸ்ஸு கை காட்டி நிறுத்து. பாருங்க, கை காட்டி நிறுத்துறான் பாருங்க. அதிலே நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. கீழே கூட அதில் பஸ் பச்சினி பச்சினி அம்மா போயிட்டு வரேன். பாய். நீ வரையா? வா. அத்தை வரல, தத்தை வரல. நாளைக்கு வரேன். சொல்லு. அட ஒரு தடவை சொல்லு. இப்போ சொன்னீங்கல்ல, அது சொல்லு. ஆதில் ஐஸ்கிரீம் கேட்டேன். அவங்க அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நீ என்ன பண்ணுவ? ஓ, ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டா. ஐஸ்கிரீம் மாதிரி ஏதாவது உன் பையனுக்கு வாங்கி கொடுத்துருவியா? ஏன் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க? தெரியுதுல்ல, அப்புறம் அதனால தானே வாங்கி கொடுக்க மாட்டேங்க. ஐஸ்கிரீம் மாதிரி என்ன வாங்கி கொடுப்ப? இந்த பக்கம் திரும்பி பேசு. ஐஸ்கிரீம் மாதிரி ஏதாச்சும் திங்கிறதுக்கு வாங்கி தருவேன். ஓ, சமாதானப்படுத்திடுவேன் ஏதாவது வாங்கி கொடுத்து. அப்படி தானே? பெரிய ஆள் தானே. குழந்தைய வளர்த்தது உன்னை பார்த்து தான் கற்றுக்கணும் மாட்டேது. ஏண்டி உனக்கு என்னடி நான் பேசினேங்கடி? சொல்லு. என்ன பண்ணுவேன் சொல்லு. அதை விட அதான் உன் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டீல. வேற எப்படி வளர்த்துவ? உன் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி கொடுப்ப? நகையா? எனக்கு எங்க கேமரா பார்த்து சொல்லு, ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். உனக்கும் நகை வாங்கி தருவேன். அப்புறம் அக்காவுக்கு அக்காவுக்கு நகை வாங்கி தருவேன். நகை வாங்கி தருவியா? எத்தனை பவுன் வாங்கி தருவேன்? இங்கே பார்த்து சொல்லு. இது எல்லாத்துக்கும் கேட்கும் போது ஒரு பவுன் வாங்கி தருவேன். ஒரு கேட்கும் போதெல்லாம் ஒரு பவுன் வாங்கி தருவேன். கேட்கும் போதெல்லாம் வாங்கி தருவேன். எப்பயாச்சுன்னா எனக்கு சம்பளம் நிறைய இருக்கும் போது வாங்கி தருவேன். ஓ, நகை விலை தெரியுமா? வாய் விட்டுட்டு இருக்க? தெரியும். 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபா இல்லை, 1,50,000 ரூபா. 1,60,000 ரூபா இப்போ. அப்பெல்லாம் 4,00,000 ரூபாயே இருக்கு. ஆமாம். ஆனால் என்கிட்ட நிறைய காசு இருக்கும். அப்படி என்ன வேலை செய்வேன் அவ்வளோ காசு வர்றதுக்கு? போலீஸ் வேலை செய்வேன். போலீஸ் வேலை செய்வேன். போலீஸ் வேலையில் அவ்வளோ சம்பளம் வருமா? அவ்வளோ சம்பளம் வராது. இருந்தாலும் காசு சேர்த்து வச்சு வாங்கி தருவேன். ஓ, சேர்த்து வைக்கிறது எப்படி? சேர்த்து வைக்கிறதுனா 30,000 ரூபா சம்பளம்னா 30,000 ரூபா சம்பளம்னா வந்து அதில் 5,000 ரூபா எடுத்து வச்சிருவேன். மிச்சம் 25,000 ரூபாய இதை வச்சு எல்லாத்துக்கும் இது பண்ணுவேன், செலவு பண்ணுவேன். 5,000 ரூபா சேவிங் பண்ணிடுவேன். ஐயோ, வாரம் 5,000 ரூபா சேவ் பண்ணோன்னா நிறைய காசு. வாரமான போலீஸுக்கு சம்பளம் கிடைக்காது. சரி, மாதம் தான் கிடைக்கும். மாதம் கிடைக்கிறதா இருந்தாலும் 5,000 ரூபா சேவ் பண்ணி வச்சிருவேன். சரி, பரவாயில்ல. அப்புறம் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி? எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் சொன்னாலும் என்ன பண்ணுவேன்? வாங்கி கொடுக்க வேணாம்னா அது பொண்டாட்டிக்கு வாங்கி தர மாட்டேன். அச்சோ, எங்களுக்கு வாங்கி தந்துட்டு பொண்டாட்டி அடக்கிடுவியோ? பரவாயில்லையே, சூப்பர். இப்படியே இரு, பெருசானாலும் இப்படியே இரு. சரி, ஏங்க நீ பாரு, பெருசானாலும் இப்படியே இருப்பியா? சரி, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது.